முள்ளு கம்பியெல்லாம் போட்டாப்பா அந்த பக்கம் சித்தமல்லிகம்மா கம்மாக்கி தண்ணி இன்னைக்கு போகிறதுக்கு பாதையும் இல்லை, கோயிலுக்கு போகிறதுக்கு பாதை இல்லை. எங்கள் வீட்டு ஒரு 5 ஏக்கர் காடு கிடக்கு, அந்த காட்டுக்கும் பாதை கிடையாது. இந்த குவாரி வந்ததுனால உங்களால்? ஆமாம், குவாரி வந்து அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது, வந்து எங்களுக்கே தெரியாமல் இப்படி வாங்கி பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷமா சித்தமல்லிப்பட்டி கம்மாயில தான் தண்ணி? ஆமாம், இத்தனை வருஷமா சித்தமல்லி கம்மாயில தான் தண்ணியே குடிக்குது. சரி சரி. நான் 20 வருஷமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். சேனலிலிருந்து சித்தமல்லி கம்மாய்க்கு தான் போகுது. நம்ம காடு அங்கேதான் இருக்கு, அந்த காட்டுக்கும் போறதுக்கு பாதை இல்ல, கோயிலுக்கு போறதுக்கும் பாதை இல்ல. தண்ணி 12 மாதமும் சித்தமல்லியில கிடக்கு, மல்லாவட்ட கம்மாதான் அது. சரி சரி. அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குப்பா. ஆறு போகிற இடத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்ல தெரிஞ்ச அரசுக்கு அந்த ஆற்றுல வீடு கட்டினவங்களோட வீட்டை இடித்து, கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக இருக்கக்கூடிய மக்களோட வீட்டை இடித்து அங்கே ஆற்றுல இருக்காதீங்கன்னு சொல்ல தெரிஞ்ச அரசுக்கு ஒரு குளமும் குட்டையும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடத்துல கல்குவாரி ஒரு ப்ரைவேட் செக்டாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாமல் போயிடுச்சு.